மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இது என்ன மீன் அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கங்க. நான் வந்து எப்பயுமே கடல் மீன் தாங்க எடுப்பேன். இந்த ட்ரிப் வந்து மதுரை போகிறதுக்கு டைம் இல்லாதனால லோக்கல்லே மீன் எடுத்தாச்சு. அங்கேயே கட் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே உப்பு மஞ்சள்லாம் போட்டு க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போ சட்டியை காய வச்சுட்டு எப்பயுமே நம்ம சமையலுக்கு வந்து கடலை தாங்க யூஸ் பண்ணுவோம். எண்ணெயும் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், 2-3 பச்சை மிளகாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். எப்பயுமே மீன் குழம்பு கறி குழம்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணுவேன். இந்த ட்ரிப்பு கொஞ்சம் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுனால ஓவர் டயர்டுங்க. அதனால் வெங்காயம் உரிக்கிற அளவுக்கு பொறுமை கிடையாதுன்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயம் போட்டே வச்சாச்சு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே சின்ன வெங்காயம் போட்டு வைங்க. அது வந்து குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டாகவே இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு குட்டி சைஸ் 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த 3 வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி போட்டாச்சு. நம்ம தக்காளி போட்டதுக்கப்புறம் அதில் லைட்டாக உப்பு போட்டு வதக்கினோம்னாக்கா அந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அப்படின்றதுனால லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒரு 2-3 நிமிஷம் நல்லாவே வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசால் பொடி, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசால் பொடி, எப்பயுமே அந்த வீட்டு மசால் பொடி போட்டு தாங்க நான் குழம்பு வைப்பேன். அதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. நம்ம எண்ணெயில் அந்த மசாலா எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு பச்சை வாசனை இல்லாமல் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. பார்த்தீங்களா எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மீனுக்கு தேவையான அளவுக்கு புளி கரைசல் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ ஊற்றிக்கலாம். புளி கரைசல் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் மீடியம் சைஸ் உப்பு போட்டுட்டு குழம்ப கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அந்த குழம்பு கொதித்ததுக்கப்புறம் மீனை போட்டிங்கன்னா அந்த மீன் வந்து உடையவும் செய்யாது, குழம்பும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. மீனை போட்டாச்சுங்க. நம்ம மீன் வந்து எப்பயுமே கொதிக்க விட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மீன் எந்த மீனாக இருந்தாலும் உடையாது, குழம்புக்கும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். நம்ம வந்து மீன் வறுவலுக்கு பெரட்டி வச்சுருக்கோம், பார்க்கலாமா? மீன் குழம்பாக இருக்கட்டும் வறுவலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நான் வீட்டு மசாலா தாங்க யூஸ் பண்ணுவேன். இந்த மீன் வறுவலுக்கு மட்டும் ஒரு சின்ன டிப்ஸு. இது யார் சொல்லி கொடுத்தோன்னா, சின்ன மருமகள் சீரியலில் வந்து இந்த மருமகள் கேரக்டர் வந்தவங்க இந்த மாதிரி எண்ணெய் காய வச்சு கருவேப்பிலை போட்டு பொரிச்சா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து நான் இதை ட்ரை பண்ணுறேன். உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட மீன் சமையல் ரெடிங்க. எப்படி இருக்குங்க?